ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் நேற்றும் இன்னும் என்று மாறாதவரும் உன்னதரும் உயர்ந்தவருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் நான் உங்களை இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த நாட்கள் அதிகாலையில் ஜெபித்த ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் கர்த்தர் செய்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தொழிலிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்களுக்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அவருடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்திலும் நாம் ஒரு சின்ன சரணத்தை நாம் பாடி நாம் ஜெபித்து நாம் அதற்கு ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே என்று சொல்லி நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். சோராமல் ஜெபித்திட ஜெப விவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டவும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப விவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டவும் பாதம் வந்தே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடியுமானவரும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையில் எங்கள் அருமை பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற மக்களோடு நீர் பேசும், தேவைகளை சந்தியும், அவளோடு கூட நீர் இடைவிட போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வந்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவரை நீ ஆறுதல் படுத்தி அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் கண்ணிகளும் தெளிபட்டு போகட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மையானவற்றை நலமானவற்றை செய்து நாமத்தை மைமைப்படுத்தும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்திலிருந்து ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். அன்பு வயதான தகப்பன்மாருக்காய், தாய்மாருக்காய், குடும்ப தலைவன் தலைவிக்காய், வாலிப தம்பி தங்கைகளுக்காய், கண்மணி பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தயவுள்ள கரங்கள் கூட இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். அவர் பேசுகிற தேவன், உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர் பேசுவதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் பேசுவார். ஆமென். நமக்கு தேவையானவற்றை பேசுவார். தேவையான நேரத்தில் பேசி நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்தில் ஜெபம் ஜெயம் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கொடிய கடைசி நாட்களில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் கற்பனைக்கு எட்ட முடியாத பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கும் பலவிதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நமக்கு தப்பித்துக் கொள்வதற்கு இருக்கிற ஒரே வழி நம் ஜெபம்தான். வாசிக்கலாம். லூக்கா 21:36 வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும். அப்படின்னா நம்ம தப்பணும்னு சொன்னா நம்ம ஜெபிக்கணும். அப்போ எங்கும் போர் அபாயங்கள், எங்கும் உள்நாட்டு கலவரங்கள், எங்கும் கொடிய நோய்கள், எங்கும் கொள்ளை நோய்கள், எங்கும் கலவரங்கள், எங்கும் கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான வித்தியாசமான கற்பனை கெட்டாத புதிய புதிய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் தேவனுக்கு அருகில் நெருங்கி வரவும் அதிகமான நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆகவே இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பு நம்ம நிற்கணும்னு சொன்னா நம்ம எப்போதும் நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்ணும்படிக்கு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார் என்று மார்க் 1:35 நாம் வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, அவள் மூர்க்க வரி கொண்டு அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்த போது அவர் மலையின் மேல் போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி லூக்கா 6:11-12 நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஜெபம் நம்மை தப்புவிக்கும், ஜெபம் நம்மை காப்பாற்றும், ஜெபம் நமக்கு வழிநடத்தும், ஜெபம் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். ஆகவே ஜெபமே ஜெயம் அந்த எண்ணத்தோடு நாம் ஜெபிக்க அதிக நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். ஜெபத்தை கேட்கிற தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆகவே நாம் ஜெபிப்போம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை நாம் பார்க்கிற போது அவர் முதல் வேலையாய், முக்கிய வேலையாய், முதன்மையான வேலையாய் அவர் ஜெபத்தை செய்வதை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 4:7 பாருங்கள். 1 பேதுரு 4:7 பாருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெரிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி அவர் அங்கு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லிட்டு, அப்போ எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடியினாலே நாம் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி முன்னிலைப்படுத்துவோம். ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தினார்கள். தேவனுக்கு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தெய்வ மனிதர்கள் தேவனுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர்கள் அநேக நேரம் ஜெபித்தது நிமித்தம் அவர்கள் எழுப்புதலுக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் மாறினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். ரோமருக்கு நிருபம் 15:32 பாருங்கள்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் போராடுவது போல, நான் ஜெபத்தில் போராடி அவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவராக இருந்தார். நாமும் அப்படி போராடி ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஜெபத்தில் போராட வேண்டும், ஜெபிப்பதற்கே போராடி கொண்டிருந்து விடக்கூடாது. ஆகவே தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவார். கடைசி நாட்களில் வேதம் சொல்லுகிறது, சகரியா 12:10 படி ஜெப ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தர் ஊற்றுவார். கிருபையின் ஆவியை கர்த்தர் ஊற்றுவார். எங்கும் தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர் அவர். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற காலம் இது. என கண்மான கர்த்தருடைய பிள்ளையை ஜெப ஆவியை பெற்றுக்கொள்வோம், விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வோம். இந்த செய்தியின் கடைசியிலே ஊக்கமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போய் காணப்படலாம், ஆனால் வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். இங்க பாருங்க, அப்ப சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அப்போ சோர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எலியா கொஞ்ச தூரம் பயணம் பண்ணி அவர் சோர்ந்து போய் சூரியச்செடியின் கீழ் உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்க்கிறோம். சோர்வு ஒரு பயங்கரமான பிசாசின் ஆயுதம். என கண்பானவர்களை, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதத்தில் நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எப்போதும் ஜெபம் பண்ணி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பதற்கு ஆண்டு நமக்கு கிருபைகளை தருவாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் வாசிக்கும் போது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப அந்த போராட்டத்தை, அது பலவிதமான போராட்டத்தை சத்துரு நம்ம கொண்டு வருகிறான். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ, என்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ, என்று தேவனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றிலிருந்து அந்த கண்ணுக்கு தெரியாத பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதை ஜெயிப்பதற்கு, அதை வெற்றி பெறுவதற்கு, அதை மேற்கொள்வதற்கு, அதை மடங்கடிப்பதற்கு வேதம் அறிமுகப்படுத்துகிற ஒரே ஒரு கருவி ஜெபம்தான். ஜெபிக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே சொல்கின்றாரே. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. ஆராதனை வந்தாள் என்ன, பெரும் படையோடு வந்தாள் என்ன, பார்வோன் வந்தாள் என்ன, பெரும் படையோடு வந்தாள் என்ன, ஜெபித்திடுவே ஜெயமிடுவே, செங்கடல் பிரிந்திடுவே, ஜெபித்திடுவே ஜெயமெடுப்பே, செங்கடல் பிரிந்திடுவே. ஆராதனை 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 ஆராதனை. பாலைவனம் வந்தாள் என்ன, என்னை படைத்தவர் என்னோடுண்டு. பாலைவனம் வந்தாள்
தானியேலை பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது தானியேல் 3 வேளை ஜெபிப்பதை குறித்து நாம் வேதத்தில் அங்கு வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இங்கே பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில ஜெபம் முக்கியமாக இருந்தது. 3 வேளை அவர் ஜெபிக்கிறவராக இருந்தபடியினாலே ஒரு சத்ருவை மனித வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட்டார். ஜெபம் தான் ஜெயத்தை கொண்டு வரும். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையை, தொழில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், சில காரியங்கள் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆமென். விட்டுவிடாதிருங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே உதவி செய்வார். அவருடைய கரம் நம்மோடு கூட இடைவிடுவதை நம்ம நிச்சயமாய் நம்ம பார்க்கலாம். ஆகவே நாம் ஜெபிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். யாக்கோபு இங்கு ஒரு 7 ஜெபங்களை அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். அங்கு ஒரு 7 ஜெபங்களை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வருகிற போது நாம் ஜெபத்தில் தரித்திருந்தால், உறுதியாய் தரித்திருந்தால் சத்ருவை மேற்கொள்ளலாம், உலகத்தை மேற்கொள்ளலாம், மாம்சத்தை மேற்கொள்ளலாம், போராட்டங்களை மேற்கொண்டு வெற்றியாய் வாழ முடியும். அதை வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்போ முதல்ல தனி ஜெபத்தை இங்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்போ ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் துன்பப்பட்டால் இப்போ யார் ஜெபம் பண்ணணும்? துன்பப்படுகிறவங்க ஜெபம் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு அநேகர் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. யாரா ஒருவருக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டு இவர்கள் அமைதியாக இருந்து விடுவார்கள். அப்படி அல்ல. துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். என கண்பானவர்களே, குழந்தை பாக்கியம் இல்லாத அன்னாள் தேவாலயத்துக்கு நேரடியாய் சென்று அவள் ஜெபித்த போது அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை தேவன் கட்டளையிட்டார். பர்தமே அவன் கூப்பிட்டான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். எசேக்கியா ஜெபித்தார், 15 வருடங்களை கூட்டி பெற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அவர்கள் ஜெபித்தார்கள், அற்புதங்கள் நடந்தது. ஜெபத்தை கேட்கிற தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு வல்லமைகளை வெளிப்படுத்தினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தனியாக ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். துன்பப்படுகிறவர்கள் ஜெபிக்க வேண்டும். இது தனி ஜெபத்தை குறிக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பான் ஆக. ஆமா, சபை மூப்பர்களை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை கூப்பிட்டு ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை குறிப்பிடுகிறது. இது குழு ஜெபம் குறித்து அங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே ஆதி திருச்சபை ஊக்கமாய் ஜெபித்தது, இரவெல்லாம் ஜெபித்தது. தேவன் வல்லமைகளை வெளிப்படுத்தினார். என் நாமத்தில் 2 பேர் ஒருமனப்படும் போது தேவன் அங்கு வருகிறார். ஒன்றுக்கு மேற்பட்ட 2 பேர் இணையும் போது தேவ மகிமை வெளிப்படுகிறது. பேதுருவும் யோவானும் ஒருமனப்பட்ட போது பிறவி சப்பானி நடந்ததை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, 2வது குழு ஜெபத்தை அங்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் மூன்றாவது விசுவாசம் உள்ள ஜெபம். மூன்றாவது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். எபிரெயர் 11:6 படி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப மூன்றாவது விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். அடுத்த தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஜெபம். அது மிகவும் மேன்மையான ஜெபம். அந்த ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிக்க வேண்டும். அது ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அப்போ ஒருவருக்காக ஒருவர், கணவன் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும், மனைவி கணவனுக்காக ஜெபிக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபிக்க வேண்டும், சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். விசுவாசிகள் சபை ஊழியர்களுக்காக, சபைக்காக, தரிசனத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் மேன்மை உள்ளதாய் காணப்படும். தொடர்ந்து வாசிக்கலாம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். ஆமென். அடுத்தது நீதிமான் செய்யும் ஜெபம். அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும்
பலனுள்ளது. அடுத்தது ஊக்கமான ஜெபம். நீதிமான் செய்யும் ஜெபம், அடுத்தது ஊக்கமான ஜெபம். லூக்கா 22:44 கெத்செமனே தோட்டத்திலே இயேசு ஊக்கமாய் ஜெபித்தார் என்பதை வாசிக்கிறோம். அப்ப நீதிமான் செய்யும் ஜெபம், ஊக்கமான ஜெபம். இங்கு 7 ஜெபத்தை யாக்கோபு இங்கு அறிமுகப்படுத்துகிறார். என கண்பானவர்களே, ஜெபம்தான் ஜெயத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசு ஜெபித்த போது வானம் திறந்ததை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். எலியா ஜெபித்தார். எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி விடுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது எலியா ஜெபிக்கிற வானத்திலிருந்து மழை கட்டளையிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். வானத்தை திறப்பதற்கும் பூட்டுவதற்கும் ஜெபத்தை பயன்படுத்தி கொண்டார் எலியா. இந்த அருமையான காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுமானால் தடைகளை உடைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் தம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபித்தார்கள். அப்போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. இன்றைக்கு சத்துரு குடும்பத்திலே சாபம், பலவிதமான வியாதிகள், கடன், கண்ணீர், துக்கம், துயரம், பாடு, அவமானம் போன்ற அஸ்திபாரத்தை போட்டு வைத்திருக்கிறான். இந்த அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட வேண்டுமானால், இந்த அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டுமானால், இந்த அஸ்திபாரம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டுமானால் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் குடும்பத்திற்கு தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த காலை நேரத்தில் அதற்கான அர்ப்பணிப்போம். எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று சொல்லாதீர்கள். அங்கு ஜெபத்திலே போராடுங்கள். பவுல் அப்போஸ்தலன் போராடி ஜெபிப்பதை போல நம்ம போராடி நம்ம ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு இரவெல்லாம் போராடி ஜெபித்த போது அண்ணன் கைகளிலே தயவு கிடைத்ததை நாம் வாசிக்கிறோம். அதே போல போராடி ஜெபிக்கிற போது எல்லா கட்டுகளும், கடனாகிய கட்டுகள், சாபமாகிய கட்டுகள், அடிமைத்தனமாகிய கட்டுகள் எல்லாம் உடைந்து விழும். நீங்கள் நிச்சயமாய் விடுதலை பெறுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். கட்டுகள் எல்லாம் கலந்து போகும். அருமையான இந்த வேளையில உங்கள் ஜெபத்திற்கு என்று விசேஷித்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஜெபிக்கிற போது தேவனுடைய மகிமை பலமாய் இறங்கி வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே ஜெபிப்பதற்கு அர்ப்பணிப்போம். பலத்த காரியங்களை நாம் காண்போம். 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 5:3 பாருங்கள். கர்த்தாவே
காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இங்கு சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறதை பாருங்கள். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே தேவ சமூகத்தில் நிற்பது பெரிய ஆசீர்வாதம். அது மேன்மைகளையும் உயர்வுகளையும் நிச்சயமாய் கொண்டு வரும். சங்கீதம் 88:13, காலையிலே என் விண்ணப்பம் உடைய சமூகத்திற்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 34:2 ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாக என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார். இப்ப காலை நேரம் இரவெல்லாம் தூங்கி காலையில எழுந்து ஜெபிப்பதற்கு நம்முடைய சரீரம் நமக்கு உதவியாகவே இருக்கும். எல்லாம் அமைதியாக இருக்கும், உலகமே அமைதியாக இருக்கும். ஒரு 4-4:30 மணியிலிருந்து எழுந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் உலகமே அமைதியாக இருக்கும். அநேக பரிசுத்தவான்கள் தேவ நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது நம்முடைய ஜெபத்தை ஜெபதூதர்கள் தூபவர்க்கமாய் எடுத்துக்கொண்டு போவார்கள். வெளிப்படுத்தல் 5:8, வெளிப்படுத்தல் 8:3 படி ஒரு மகிமையான ஜெபமாய் அது இருக்கும். அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆகவே ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அற்புதத்தை கொண்டு வரும், வானத்தை திறக்கும், தேவ வல்லமையை வெளிப்படுத்தும், கட்டுகளை உடைக்கும், அடிமைத்தனங்களை உடைக்கும், புதிய காரியத்தை திறக்கும், அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும், அற்புதங்களை தேவன் நிச்சயமாகவே செய்வார். ஆகவே அந்த ஜெபத்திற்கு என்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். பெரிய காரியங்களை நாம் காண்போம். தேவன் நமக்கு அந்த கிருபைகளை நமக்கு நிச்சயமாய் தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:17 பாருங்கள். சங்கீதம் 34:17, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். அப்ப நம்ம நீதிமான்களாய் வாழ்ந்து நம்ம ஜெபிக்கிற போது நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீதிமான்களை எல்லா உத்தரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீதிமான்களுக்கு வரும் உத்தரங்கள் அநேகம் உண்டு, அவன் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுவிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் ஏதோ சில போராட்டங்கள் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம், பதில் வருவதற்கு காலதாமதமாகலாம், இல்லை பதில் வேறு விதமாய் வந்திருக்கலாம். அது நிமித்தம் ஜெபித்தால் வீண் என்று சொல்லி மனமடிவாகி காணப்பட்டாலும் இந்த நேரத்தில் உங்கள் ஜெப ஆவியை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார், உயிர்ப்பிக்க விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் மத்தியில் ஆவிக்கொண்டே இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவிடம் வேண்டிக்கொள்வர்களுக்கு நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. 7:11 மத்தேயுவிலே. ஆகவே நன்மையானவைகளை தருவார், நலமானதை தருவார், மேன்மையானதை தருவார், உயர்வானதை தருவார். ஜெபத்தை விடாமல் ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவார். நாம் ஒரு சரணத்தை பாடி நாம் ஜெபிக்கலாம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். இரவின் பயங்கரத்திற்கு அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் போடுவார்.
கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவன் நாம் மத்தியில் இருக்கிறார், அவர் மத்தியில் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடிவுமானவருமாயிருக்கிற சர்வ வல்லமையில் எங்கள் அருமை பிதாவே, ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் விலையேறப்பெற்ற திரு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபமே ஜெயம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரே ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல நாட்கள் ஜெபித்து ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு கால தாமதமானதினால் சோர்ந்து போய் காணப்பட்டாலும் அந்த சோர்வுகளை மாற்றி ஆண்டவரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரும் உன்னதரும் உயர்ந்தவருமாய் கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் இந்த குடும்பத்தின் மத்தியில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தலைமுறை சாபங்கள் விலகட்டும் அப்பா. தோல் வியாதிகள் மறையட்டும், கட்டுகள் கரைந்து போகட்டும், உன்னதமான தேவ பிரசன்னம் இடங்கட்டும் அப்பா. குடல்களில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். ஜெபத்தினால் வருகிற தேவ மகிமையுடைய பிள்ளைமை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனை, சிறு பிள்ளைகளை கர்த்தர் அணைத்துக் கொண்டு தலைமையில் கையை வைத்து ஜெபித்தீரே, இப்போது அவர்களை ஆசீர்வதியும். வியாதிகள் இல்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் வழிவாசலை திறந்து தாரும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. உன்னதரும் உயர்ந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியமாய் இருக்கிற கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. தேவனே உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஜெப குறிப்பை பதிவிட்டுக் கொண்டிருக்கிற இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்கிற தேவன் அற்புதங்களை செய்வீராக. கண்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும், கால்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும், முதுகு தண்டுவிடத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதி படுக்கைகளை மாற்றி போடும், குடும்பத்திற்கு பிரச்சனைகள் மறைந்து போகட்டும், பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படட்டும். நசரேயனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உடைய சுகமளிக்கும் வல்லமை உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்து சொல்லட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நடத்தும் இயேசுவின் விலையேறப்பெற்ற திரு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என கண்பானவர்களே, ஜெபமே ஜெயம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் கிருபைகளை நிச்சயம் தருவார். ஆமேன். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுக்கும் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயம் தருவார். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.